ஒரு ப்ரொடக்ஷன் சார்ந்த ஒரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அது என்னென்னு சொன்னால், நாங்கள் வந்து டீஹைட்ரேட்டர்ன்னு சொல்லி ஒரு மிஷின் வந்து இந்த மாதிரி பயன்படுத்துகிறதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போகிறோம். அதுக்கு முன்னுக்கு வந்து இந்த மிஷின் வந்து எடுக்கிறதுக்கு வந்து கனகாலமாக வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து எடுக்க இல்லை. நேற்று தான் இது வந்து சடன்லி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு என்ன சொன்னால், ஒரு எக்ஸிபிஷனுக்காண்டி ஒரு கண்காட்சிக்காண்டி நாங்கள் வந்து ரெடி ஆகி கொண்டிருந்தாங்க. அப்போ நிறைய மரக்கறிகள், பாவக்காய், மற்றது மிளகாய் அந்த மாதிரிலாம் காய வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி கொண்டிருந்த நேரம், ஊருக்கு அந்த மாதிரிலாம் காய வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி கொண்டிருந்த நேரம் என்ன நடந்ததுன்னு சொன்னால், மழை வந்துட்டு. அப்போ நாங்கள் நிறைய வாங்கிட்டோம், பல்காக வாங்கிட்டோம். ஸோ ஒன்றும் செய்யலாது, அதையும் காப்பாற்றி ஆகணும். அப்போ அடுத்த கட்டம் என்ன செய்யலாம்னு சொன்னால், ஆல்ரெடி நாங்கள் இந்த பிளான் ஒன்று வச்சுருந்தாங்க, இந்த டீஹைட்ரேட் மிஷின் ஒன்று வாங்கணும்னு சொல்லி இந்த மிஷினை பற்றி இந்த மிஷினோட நன்மைகள் என்னன்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ நாங்கள் வந்து ஒரு விவசாய உற்பத்தியை வந்து செய்கிறோம்னு சொன்னால், நாங்கள் ஒரு பச்சை மிளகாய் செய்கிறோம் அல்லது ஒரு பாவக்காய் வந்து செய்கிறோம்னு சொன்னால், அது வந்து ஒரு நாள் இல்லை 2 நாள் தான் சந்தையிலே இருக்கும். அதே நேரம் அதன் நீர் சத்தை வந்து இழக்க செய்து அதை காய வச்சு எடுத்தோம்னு சொன்னால், அதை வந்து 6 மாதம் தொடக்கம் 1 வருஷத்துக்கு நாங்கள் பாதுகாத்து வச்சிருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் இருக்கிற நீர் சத்து தான் அதை வந்து 1 நாள் 2 நாள்லேயே படுதடையாக இந்த அதில் இருக்கிற நீர் சத்து தான் அந்த பொருளை வந்து 1 நாள் 2 நாளில் வந்து பழுதடைய வந்து காரணமாக இருக்குது. அப்போ அதுக்காண்டி நாங்கள் அந்த மிஷின் வந்து வாங்கியிருந்தோம். அப்போ அந்த மிஷினை பற்றி நாங்கள் சொல்ல போகிறேன். இதான் அந்த டீஹைட்ரேட் மிஷின். இது வந்து இந்த தட்டுக்கள் எல்லாம் மலையில் எடுத்து வச்சுருக்கோம். தட்டு வந்து இப்படி ஒரு அடுப்பில் வந்து அடுப்பு இந்த மாதிரி தான் அதை வந்து செய்யணும். அதுக்கு முதல்ல நாங்கள் இதை வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், நாங்கள் இதை திறந்துட்டோம். செல்சியஸ் எல்லாம் இந்த மாதிரி செட் பண்ணி விடுறேன்னு சொல்கிறேன். இப்போ நாங்கள் வந்து இந்த பாவக்காய் வந்து இதில் அடுக்கி வைக்க போகிறோம். அடுக்கி வச்ச பிறகு தான் நாங்கள் வந்து இதை ஆன் பண்ணி இதில் செல்சியஸ் செட் பண்ணணும், இதில் டைமிங் செட் பண்ணணும். இது கூட்டுறது எங்களுக்கு லைட் பண்ணணும்னா இதில் போட்டுக்கொள்ளலாம். இதை வந்து அடுக்கி முடிஞ்ச பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாருங்க, இது வந்து 4 மில்லிமீட்டர் சைஸில் வந்து வெட்டி வைக்கணும். எங்களோட ஆட்கள் வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சைஸில் வெட்டி வச்சுருக்கோம். இந்த 3 பேர் வெட்டின பாவக்காய் இது வந்து ஒரு ஆள் வெட்டினது, மற்றது இன்னொரு ஆள், மற்றது இன்னொரு ஆள். நான் வெட்டினது மெல்லிசா வட்டி இருக்கிறேன், மெட்டவா மெல்லிசா வட்டிருக்கு. அப்போ இது வந்து கொஞ்சம் பெருசாக வட்டிட்டினா சரி பரவாயில்ல, பார்ப்போம். அதுக்கிட்ட மாதிரி நாங்கள் செட் பண்ணி போடுவோம். இப்போ நாங்கள் வந்து என்ன செய்யணும்னா, இதை வந்து சரியான முறையில் அடுக்குவோம். இவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் எல்லாம் முடிஞ்ச பிறகு இவ்வளோ சின்ன வருதுன்னு மட்டும் பாருங்க. இப்போ இவ்வளோ பெருசாக இருக்குல்லோ. இப்படி இதை வந்து அடுக்கணும். இப்படி வந்து இதை ஒன்று அடுக்கணும். அடுக்கி போட்டு வைக்கலாம். தான் இதில் வந்து காட்டுறோம். நீங்கள் கண்டிப்பாக வரணும், எல்லோரும் வந்து உங்களோட சப்போர்ட்டை வந்து எங்களுக்கு தரணும். தொடர்ந்து வந்து எங்களோட உற்பத்திகளை வந்து நீங்கள் வாங்கி பயன்பெறணும்ன்றதுக்காண்டி நாங்கள் உங்களுக்காண்டி இதை வந்து செஞ்சு கொண்டிருக்கோம். இப்போ நாங்கள் ஃபுல்லாக அடுக்கியாச்சு. ஓகே, அடுக்கியாச்சு தானே. இப்போ நாங்கள் இனி என்ன செய்யணும்னு சொன்னால், அதுக்கு வைக்கணும். அதை திறந்துட்டு இப்படியே இப்படி வைக்காது, இப்படி திருப்பி வைக்கணும். ஒவ்வொரு தட்டுக்கும் அடுக்கி வைக்கணும். ஓகே, இப்போ நாங்கள் வந்து பாருங்க, இந்த 8 அடுக்குகளுக்கு வந்து அடுக்கி வச்சுட்டோம். சரி, இதில் வந்து 20 அடுக்கு இருக்குது. பாருங்க, இதில் வந்து 20 அடுக்கு இருக்குது. 20 அடுக்குலேயும் வந்து ஃபுல்லாக இந்த பாவக்காய் வந்து அடுக்கி வச்சுட்டோம். இதை வந்து மூடணும். இந்த திறக்கண்டா இதை கொஞ்சம் திறக்கலாம். இதுக்கு கீழே ஒரு சில்லாண்டு இருக்குது. இது வந்து
போட்டு தந்தவையாவே இது வந்து நகர்த்துறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அது இது வந்து நாங்கள் தான் போட்டினாங்க. இது வந்து கடைக்கார போட்டு தந்தவை. இப்போ எல்லாம் படியாக ஃபிட் பண்ணியாச்சு, இதை பூட்டியாச்சு. இப்போ இதை வந்து நாங்கள் ஒன் பண்ண போகிறோம். இதெல்லாம் ஒன் பண்ணுறது. இதை வந்து நாங்கள் 60 செல்சியஸ் பாகையில் வந்து ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கோம். இதான் அந்த டைம். இதில் வந்து நாங்கள் கூட்டுறோன்னா கூட்டலாம், குறைக்கிறோன்னா குறைக்கலாம். இதில் வந்து 8 மணித்தியாலம் 6 தொடக்கம் 8 மணித்தியாலம் கொடுக்கலாம். நாங்கள் இப்போ இதில் ஒன்றை குறைச்சோம்னா 7:30 7 மணி 6:30 6 மணி சரி 6 தொடக்கம் நாங்கள் 8 வரைக்கும் வந்து இதில் வந்து டைம் வந்து கொடுக்கலாம். 6 மணித்தியாலம் தொடக்கம் 8 மணித்தியாலம் நாங்கள் இதுக்கு வந்து கொடுக்கலாம். இப்போ நாங்கள் இதில் குறைக்கிறோன்னா குறைக்கலாம், இல்லை கூட்டலாம். இப்போ சரி ஓகே, நாங்கள் 8 கொடுத்து பார்ப்போம். இதில் வந்து கிளிக் பண்ணி போட்டு இங்கே இதில் கூட்டணும். இதில் 8 இந்த 8 மணிக்கெல்லாம் கொடுத்துருக்கேன். இதில் வந்து டெம்பரேச்சரில் கிளிக் பண்ணினா டெம்பரேச்சர் கிளிக்கா இல்லை 60 பாகை செல்சியஸ். இதில் மைனஸ் பண்ணுறதுனா மைனஸ் பண்ணலாம், இதில் ப்ளஸ் பண்ணுறதுனா ப்ளஸ் பண்ணலாம். இது வந்து 57 பாகை செல்சியஸ் தான் எங்களுக்கு தந்துருந்தது. நாங்கள் வந்து 60க்கு கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இதில் லைட் ஆன் பண்ணினா இதில் காட்டும் பாருங்க. ஓகே, இவ்வளோதான் விஷயம். இதை கொடுத்தாச்சு. இனி வந்து 8 மணித்தாலத்துக்கு பிறகு இதுக்கு வந்து பார்த்தா சரி. பாவக்காய் வந்து காய விட்டுருந்தாங்க. 8 மணித்தெல்லாம் காய விட்டுருந்தாங்க. அதாவது 60 பாகை செல்சியஸில் வந்து நாங்கள் கொடுத்துருந்தாங்க. அப்போ இதை வந்து நாங்கள் வெளியில் எடுக்க போகிறோம். இது முழுக்க காஞ்சிட்டுது. இதை நாங்கள் வெளியில் எடுக்க போகிறோம். இதை நாங்கள் வெளியில் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு ஃப்ரீயாக விட்டுருந்தோம் நாங்கள். அப்போ அதெல்லாம் எங்கள் ஹீட் ஒன்றும் இல்லை, வெளியில் எடுக்கலாம். ஸோ நாங்கள் இப்போ எல்லாத்தையும் வெளியில் எடுத்து பார்க்க போகிறோம். பாருங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. ஓகே, இது வந்து நல்லாவே ஃப்ரை ஆகி வந்திருக்குது. இது வந்து சரியான அளவுலேயும் வந்து வெட்டணும். 4 மில்லிமீட்டர் அளவுக்கு வெட்டிட்டு 88 செல்சியஸ் பாகையில் வைக்க வேண்டியது. நாங்கள் இப்போ 60 செல்சியஸ் பாகையெல்லாம் வச்சுருக்கோம். சவுண்டு பார்க்குறீங்களா? உடைச்ச இது இருக்கும்.